சரி, அடுத்த தகவல். டுமாரோ ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன். நாளைக்கான என்ன தோது அப்படின்றத நம்ம இன்றைக்கி டிஸ்கஷன். நாளைக்கும் வேலை இருக்குது, நான் வேலைக்கு தான் போகணும். அப்படின்றப்போ இந்த பகல் டைமில் இந்த சோப்புனாங்கி நரகத்துலேருந்து வந்ததுனால, ஆனால் ஒரு பேயானது நைட் டைமில் தான் வரும். ஆனால் இந்த சோப்புனாங்கி பகல் டைமில் வருது, ஆனால் நைட் டைமில் ஆஃப் ஆயிடுது. அதனால் இந்த சோப்புனாங்கி ஃபைட் பண்ணணும். ஓகே, ஃபைட் பண்ணால் தான் அந்த சோப்புனாங்கி விலகி போகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏதாவது தோதாகும். ஓகே, அடுத்து அவங்கவுங்க நிலைக்கு அவங்க தான் செயல்படணும். ஓகே, ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு சார்ந்து அங்கீகாரத்தை வாங்கிறது அப்படின்றது சரி கிடையாது. ஓகே, ஏங்க தலைவரை நீங்கள் ஏன் வந்துட்டு மற்றவங்க சட்டம் மேலே ஏற மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. அது ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வு, அது சரி கிடையாது. ஓகே, அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சுயச்சார்பு சுயம்பான ஒரு நிலை மட்டும்தான் சரி. அது மட்டும்தான் நமக்கு நிறையா விதத்தில் நமக்கு தோதாகும். அதாவது ஒரு வாடகை வண்டி இருக்குதுன்னு வச்சுங்க, எத்தனை காலத்துக்கு வாடகை வண்டி எடுத்து ஓட்டிகிட்ருக்குது. நமக்குன்னு ஒரு சொந்த வண்டி இருந்துச்சுன்னா அது எப்படி கணக்கு வரும்? அந்த மாதிரி தான் நமக்குன்னு ஒரு சொந்த வண்டி இருக்கிறது தான் நல்லது. வாடகை வண்டி அப்படின்றது அது நமக்கு தோதாகாது. ஓகே, சரி, அடுத்த தகவல். ஸ்டூடியோ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன். எல்லா அமைப்பையும் பார்த்திங்கன்னா டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி, அந்த அமைப்பில் நிறையா பேருக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன். அவங்க தான் நிர்வகிப்பாங்க. யாருமே நிரந்தரமான ஒரு ஸ்டாஃப்லாம் கிடையாது. ஓகே, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட்டு அவங்க நான் கொடுக்குற கேஷை இங்கே வாங்கிட்டு போய் அந்த அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க, அவ்வளோதான் வேலை அவங்களுக்கு. ஓகே, அவங்களே அந்த அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரங்களாம் கிடையாது. ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதனால் நம்ம ஒரு தகவல் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது முதல்ல ஒரு ப்ரொடியூசரை கன்சல்ட் பண்ணணும், அவங்க கேஷ் கொடுக்கணும், படம் நடிக்கணும், அந்த படமானது திரையரங்குக்கு வரணும். அந்த மாதிரி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த கேஷ் வச்சு நீங்கள் தோது பார்க்குறதுன்றது தோது ஆகாது. ஓகே, முதலாவது ஒரு நிலத்தை பண்படுத்தணும், அதில் பயிர் நடணும், அதுக்கப்புறம் அது சரியான வகையில் பராமரிக்கணும், அதுக்கப்புறம் அறுவடை செய்யணும், அதுக்கப்புறம் அது வியாபாரம் செய்யணும், அதுக்கப்புறம் காசு சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காசை பயன்படுத்தி நம்ம தேவைக்கு ஏதாவது செலவு செய்யணும். அடுத்தது அது ஏதோ அடுத்த வெள்ளாமைக்கு அது தேவையான தொகையை எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஆரம்பத்திலேயே நம்ம செலவு செய்யக்கூடிய தொகையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த உழைப்பு அப்படின்றது என்னவாகும் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, அதனால் நம்ம கடமையை செய்யணும், பலனை அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே, அதனால் அந்த டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் தான் இயங்குவாங்க. ஓகே, அவங்க ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருப்பாங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். ஒரு சில ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்க, ஃபோன்லேயும் பேச மாட்டாங்க, வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க, எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. மேஜிக்கான ஒரு விஷயத்தில் மட்டும் ஒரு தாக்கம் இருக்கும். அதெல்லாம் மனநல பாதிப்பு. அதெல்லாம் ரியாலிட்டியான லைஃப் ஸ்டைலுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. யாரோ ஊட்டி விடுவாங்கன்னு நினைப்பாங்க. எங்கேயோ வானத்துலேருந்து கேஷ் கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசப்படியில் கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தோதாக. அது என்ன உடல் ரீதியான காரணம் அப்படின்னா ஆத்மநிலை தான் காரணம். அது நிறைய பேர் நான் மட்டும் குழந்தையாக இருந்தால் எப்படி இருக்கும், குழந்தைங்க நான் குழந்தைங்க, நான் ஒரு குழந்த அப்படின்னு எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத யோசித்து பார்க்குறப்போ அது ஒரு போதை. நீங்கள் குழந்தையாக இருக்கிறப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க ட்ரிங்க்ஸ் தான் போதை, அதுதான் போதை, இதுதான் அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு குழந்தைங்க அப்படின்றப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும், ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அதுவும் ஒரு வகையான ஒரு போதை தான். அந்த மாதிரி தான் அந்த சோப்புனாங்க கூட என்ன சொன்னால் நான் ஒரு பேய்ங்க, நான் ஒரு மெண்டலுங்க அதுக்கு அது ஒரு போதை. ஏன்னா அப்போ தான் நான் வீட்டு வேலை செய்ய தேவை கிடையாது, எங்கே வேலை வெட்டிக்கும் போக தேவை கிடையாது, ஒரு நல்லது கெட்டக்கு போக தேவை கிடையாது, நம்ம சமைக்க வேண்டியது கிடையாது, கோலம் போட வேண்டியது கிடையாது, எந்த வேலையுமே கிடையாது. ஒரு பேய்ங்க, நான் ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேங்க, அதுவும் அதுக்கு ஒரு போதை மாதிரி. ஓகே, அதனால் இதெல்லாம் படிநிலைலாம் கடந்து வரணும். கடந்து அவங்க தான் சரிப்படுத்திக்கணும், ரியாலிட்டியான லைஃப் ஸ்டைலுக்கு கன்வெர்ட் ஆகணும். ஓகே,
இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் ஆக்ட்ரஸ் அனுஷ்கா அவங்களுக்கு பொருந்தும். ஓகே, இப்போ அவங்களுக்குலாம் ஒரு நஷ்டமும் கிடையாது. இன்னும் 80 வருஷம் போனாலும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், குழந்த பெற்று தான் ஆகணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஓகே, அவங்களுக்கு தேவையுமே கிடையாது. ஆனால் அவங்களோட உணர்வு நிலைக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு வகையில் வாழணும், ஏதோ ஒரு வகையில் இருக்குன்றப்ப தான் நிறையா விஷயம் தோது பார்த்துக்கணும். கேஷ் இருந்துச்சுன்னா எர்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையுமே கிடையாது. எல்லாமே உலகம் மாறிடுச்சு, காசு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கான்செப்டு தான். ஓகே, சரி, அடுத்த தகவல் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன், ஈஷா ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன் மற்றும் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான நபர்கள் டிஸ்கஷன் மற்றும் நான் சொந்தமாக ஒரு ஆசிரமம் அமைக்கலான் இருக்கேன். அது என்ன அப்படி கிட்டத்தட்ட நான் ரொம்ப செலவு அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு சில ஏக்கர் இருந்தால் போதும், ஒரு சில மூங்கில் இருந்தால் போதும், ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிடலாம், அவ்வளோதான். அதில் நம்ம பயிற்சி பண்ணுறது தான் ஆசிரமம். ஓகே, அது ஒரு தோதான ஒரு இடமா இருக்கும். ஓகே, சரி, அந்த வகையில் சில தகவல் எல்லாமே நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஓகே, நான் அது ஒரு சரியான விதத்தில் அதை நான் தொகுத்து வகுத்து வழங்கலான் இருக்கேன். அதுதான் முறையாக இருக்கும். ஓகே, சரி, அந்த வகையில் என்ன தகவல் அப்படின்னா, ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்தவரைக்கும் ஆபத்து சமயத்தில் கூப்பிடுவேன். அப்போ நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு கேஷ் கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்லாம் அடுத்தபட்சம். எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறது உங்களோட வேலையை. அதனால் ஆபத்து டைமில் நான் உங்களுக்கு கூப்பிடுவேன், நீங்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஓகே, சரி, அடுத்த தகவல், இந்த நரகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த புத்தர் பற்றின ஒரு தகவல் இருக்குது. அவர் என்னென்னா, அவர் இறக்கும் தருவாயில் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கிறப்போ, சொர்க்கம் அப்படின்றது சரிதான், ஆனாலும் நான் நரகத்துக்கு தான் போவேன், ஏன்னா அங்கேயும் நிறைய பேர் நான் சரி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையாலுமே புத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நரகத்துக்கே போனாலும் அவங்களுக்கு அது சொர்க்கமாக தான் இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நரகத்துலேயே நிறைய ஆன்மீக பயிற்சிலாம் இருக்குது. ஓகே, அந்த வகையில் எனக்கு இந்த டைம் அந்த நரகம் அப்படின்றது எனக்கு ஒரு சொர்க்கமாக தான் இருந்ததாக நான் உணர்கிறேன். ஏன்னா நிறையா பயிற்சி தேவைப்படுது. நிச்சயமாக எல்லாம் பயங்கரமான பயிற்சி தேவைப்படுது. ஓகே, அதனால் பயிற்சி நிலையை இன்னும் அதிகப்படுத்தணும், அதுக்குண்டான சூழ்நிலையெல்லாம் அமையணும். ஓகே, அடுத்து என்னுடைய நிலைக்கு நான் இன்னும் நிறையா கடுமையாக உழைக்கணும். இதெல்லாம் பத்தாது. ஓகே, அவ்வளோதான், புத்த நிலை வந்துட்டோம். வாவ், எவ்வளோ பெரிய விஷயம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஒரு சில பேருக்கு நிறையா விஷயம்லாம் இப்போ தோதாகுது. அதுக்கு காட் முருகனோட ஒரு விதமான ஒரு நிலையும் ஒரு காரணமாக இருக்குது. அது ஓரளவு நம்ம ஒரு சமநிலைப்படுத்தினாலுமே அடுத்து உளவியல் ரீதியான யதார்த்த ரீதியான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் ஒரு சில பேர் ரோடு போடுறாங்க. இங்கேருந்து நான் ரொம்ப தூரத்துக்கு ரோடு போடுறாங்க. அவங்க ரோடு போடுறதுக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ரோடு போட்டதுக்கப்புறம் அந்த ரோட்டில் பயணிக்கிற நபர் ஒரு 10 நிமிஷத்தில் சல்லுன்னு போயிடுறாரு. ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ மாறிடுச்சு. ஆரம்ப காலத்தில் சித்தர்கள், சப்தரிஷிகள், அவங்கெல்லாம் அவ்வளோ ஆன்மீக பயிற்சிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அங்கே போனாங்க, இங்கே வந்தாங்க, எல்லாம் போது பார்க்க ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ரோடு போட்டு விட்டாங்க. அதனால் நம்ம இப்போ காரில் சல்லுன்னு போகிறோம். ஓகே, அதனால் நம்ம வந்துட்டு ஒரு நிறையா ஆன்மீக விஷயத்தை நம்ம அவங்க அடைஞ்சதோட நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்றனால நம்ம அவங்களோட உயர்வானவங்க அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகே, அவங்க நம்மளோட எப்பவுமே ஒரு நிலை அட்வான்ஸ் லெவலில் தான் இருப்பாங்க. ஓகே, அதனால் அந்த ஒரு நிலை ஏற்படும். ஆனால் அதுலேயே நிறைய பேர் மமதை ஏற்பட்டுரும். ஏங்க அவர் பாருங்கள், அவ்வளோ வருஷம் யோகம் பண்ணார், தவம் பண்ணார், அவருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் பாருங்கள் எனக்கு கிடச்சிருக்கு, அப்போ நான் தானே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அவங்க ரோடு போட்டாங்க, இந்த ரோட்டில் போனீங்க, அதனால் உங்களுக்கு எல்லாம் விஷயம் தோதாச்சு அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகே, ஆனால் இன்னும் நிறையா பாதை இருக்குது. ஓகே, அதனால் நம்மளுக்கு நாமே அங்கீகாரம் அப்படின்றது சரிதான். ஓகே, ஏன்னா நம்மளோட ஆத்ம நிலையை பொறுத்தவரை நம்மளே நிராகரிக்கக்கூடாது. ஓகே, அந்த நிலையில் நிறையா பயிற்சி இருக்குது, நிறையா கேள்விக்கு நான் பதில் சொல்லலான் இருக்கேன். ஒவ்வொன்றா தான் தோதாகும். ஓகே, அடுத்து
என்னுடைய ரசிகர் மற்றும் என்னுடைய ஆன்மீக நிலையில் ஒரு தீவிரமான ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய, மொத்தத்தில் ஒரு யூடியூப் நடத்துகிறாருங்க, ஏதோ லைக்ஸ் கிடைக்கும், ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும், ஒரு கான்செப்ட் கிடைக்கும், அப்படிலாம் ஓகே தான். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் தில்லன் தண்டபாணி அவர் நினைக்கிறாரு. அவருக்காகவே நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். பொறுமையாக காத்துருங்க. எங்கே எடிட் பண்ணுறதுக்கு எனக்குலாம் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஓகே, அதெல்லாம் தோதாகணும். ஓகே, அதனால் நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன். ஓகே, சரி. அடுத்த தகவல், கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், ஜேஎம் குரூப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும், ஏன் அடுத்து நான் ஆரம்பிக்கக்கூடிய தேவன் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும், யதார்த்தமான வாழ்வியலை பொறுத்த வரைக்குமே ஒரே நாளில் கோட்டை கட்டுறதுன்றது ரொம்ப சிரமம். ஓகே, அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 10 வருஷமாவது கடின உழைப்பு தேவை. அதுக்கப்புறம் தான் ஏதோ தோதாகும். ஓகே, அதனால் நமக்கு இப்போ உழைப்பு தான் தேவை. நிறையா வேலை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தோது பார்த்துக்கலாம். ஓகே, சரி. கடைசியாக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா,